ஏன்னு சொன்னால் நம்ம அவருக்கு கொடுக்குற மரியாதை இல்லை. யாராக இருந்தாலும் நம்மளை போடா போடான்றது கேட்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் அவர் போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை இருக்கா இல்லைங்களா? அந்த அடிப்படையில் நீங்கள் யூனிஃபார்மில் அதாவது நீங்கள் வந்து ஒரு அதிகாரி, உங்களுக்கு பின்னாடி ஒரு அரசு இருக்கா இல்லைங்களா? நிச்சயமா. இப்போ நீங்கள் வருண் ஐபிஎஸ் தனி நபர் இல்லை, அவருக்கு பின்னாடி ஒரு அரசு இருக்குது. வருண் ஐபிஎஸ்க்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சின்னு சொன்னாவே காவல்துறைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு களங்கம் ஆகிடுமா இல்லையா? அந்த அடிப்படையில் தான் நீ வந்து யூனிஃபார்மை கழட்டி வா அப்படின்றது என்ன அர்த்தம்னா, பெரும்பாலும் இவர் மட்டும் பேசலை. ஏன் ஸ்டாலின் பேசுனது இல்லையா? வைகோ பேசுனது இல்லையா? கலைஞர் பேசுனது இல்லையா? எல்லாரும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது போல் அதிகாரிகளை சவால் விட்டதெல்லாம் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு சீமான் பேசுறத மட்டும் பேசுறான்னு சொன்னால் அவர் ஏன் பேசுறதுக்கு ஏன் நம்ம நீங்கள் வழக்கு போட்டிங்களா? போயிட்டே இருங்க. நீங்கள் சாட்டையை கைது பண்ணுறீங்க, சாட்டையை கைது பண்ணிட்டு அவருடைய செல்ஃபோன் எடுத்து செல்ஃபோனில் இருக்கிறதெல்லாம் வந்து திமுக ஐடி விங்க்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் திமுகவா அதிகாரியா? நீங்கள்